வணக்கம். தாய்நாட்டு செய்திகளுடன் நான் நிரோஷன். அண்மையில் முன்னாள் மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான அனுதாப பிரேரணை மீதான கருத்துக்கள் தெரிவிக்கும் அமர்வு நடைபெற்றது. இதன்போது வழமைக்கு மாறாக அன்றைய தினம் அர்ஜுன் ஆமி கலந்து கொண்டு முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் முன்வைத்த விமர்சனங்களுக்கான கருத்துக்களை கூறியிருந்தார். அது தொடர்பான காணொலியை நாம் வெளியிட்டிருந்தோம். அதிலும் குறிப்பாக முஸ்லிம் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம் கிழக்கு மாகாணத்தில் 1980ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ராணுவத்துடன் இணைந்து அன்றைய தினம் அனுதாப பிரேரணையில் கூறிய நாடாளுமன்ற உறுப்பினர் துணைப்படையாக இயங்கி இருக்கின்றார் என்றும் கருத்து தெரிவித்திருந்தார். மேலும் புலிகள் அமைப்பின் தலைவர் தொடர்பாகவும் இவ்வாறான உரைகளில் விமர்சனங்களை முன்வைத்த காரணத்தினாலேயே அன்றைய அமர்வில் கருத்து தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் உண்டானதாக அர்ஜுனா குறிப்பிட்டிருந்ததையும் அதில் தமிழ் இளைஞர்கள் ஆயுத போராட்டத்திற்கு யார் காரணம் என்பதையும் அர்ஜுனா கூறியிருந்தார். இந்த நிலையில் அர்ஜுனாவின் குறித்த உரை தொடர்பாக தமிழ் அரசியல்வாதிகள் சிலர் முன்வைத்த விமர்சனங்களுக்கு அவர் இப்போது பதில் வழங்கி இருக்கின்றார். அதன்படி அவர் மேலும் தெரிவித்த போது தமிழ் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிக பெரும் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு ஒரு சாபமின்றி அர்ஜுனா குறிப்பிடுகின்றார். தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்றத்திற்கு சரியாக தேர்வு செய்யப்படுவதில்லை. அங்கு நடக்கின்ற விடயங்களை கவனிப்பதும் இல்லை. அதே நேரம் தாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் மாவட்டத்துக்கான குறைகளை நாடாளுமன்றத்தில் கதைத்து நிவர்த்தி செய்வதற்கான முன்னெடுப்புகளையும் செய்வதில்லை என்றார். இந்த நிலையில் அவர்கள் தங்கள் வருமானத்திற்காகவே சில முன்னெடுப்புகளை செய்வதாக குற்றம் சாட்டும் அர்ஜுனா அந்த கருத்துக்களுக்கு அண்மைய சம்பவம் ஒன்றை உதாரணம் காட்டினார். ஒரு நாடாளுமன்ற அமர்வில் சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க தெரிவித்த போது புத்தளத்திலிருந்து கைப்பையுடன் வந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தற்போது மன்னாரில் மிகப்பெரிய நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதோடு கோடி கோடியாக சொத்துக்களை வைத்திருக்கிறார் என்று ரிஷாட் பதியுதீனை நோக்கி நேரடியாக குறிப்பிட்டார். எனவே இவ்வாறான அரசியல் நிலைமைகள் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் இது தொடர்பாக சாதாரண பொதுமக்கள் அறிந்திருக்க வாய்ப்பே இல்லை என்று அர்ஜுனா தெரிவித்தார். இது இவ்வாறு இருக்க தற்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை சேர்ந்த சட்டத்தரணி சுபாஷ் அண்மையில் அர்ஜுனாவின் குறித்த கருத்தை விமர்சித்து பேசியிருந்தார். அதாவது 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் தமிழ் தேசியத்தை நோக்கிய விடுதலை போராட்டத்தை அர்ஜுனா விமர்சித்து பேசியிருப்பதாகவும் இது தமிழருக்கு செய்யும் மாபெரும் துரோகம் என்றும் கூறியிருந்தார். இது தொடர்பாக மாற்று கருத்தை கொண்டிருக்கும் அர்ஜுனா கூறுகையில், கடந்த காலங்களில் தேர்தலில் நான் போட்டியிட்ட போதும் இவர்கள் இதே மாதிரியாக, அதாவது நான் தேசிய மக்கள் சக்தியால் திட்டமிட்டு களமிறக்கப்பட்டுள்ளதாகவும் புலனாய்வு துறையால் களமிறக்கப்பட்டுள்ளதாகவும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வந்தனர். எனினும் குறித்த உரையில் நான் போராட்டத்தை இழிவுபடுத்தி பேசவில்லை. மாறாக போராட்டத்தை தூண்டிய விடயங்கள், போராட தூண்டியது யார் என்ற உண்மையினை வெளிப்படுத்தி இருந்ததாக சுட்டிக்காட்டினார். வரலாறு எனக்கு தெரியாவிடனும் எனக்கு தெரிந்த வரலாற்றை சொல்கிறேன் என்றவர் அவர்தலிங்கம் காலத்திலிருந்து, அதே நேரத்தில் எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய ஸ்தாபகர் அவர்களுடைய காலத்திலிருந்து 1970-75 காலங்களில் உண்மையாகவே எங்களுடைய தமிழ் மக்களுடைய பல்கலைக்கழக பிரதித்துவம் தான் சிங்கள மக்களால் முதலாக பிரச்சனையாக கொண்டு வரப்பட்டது. இன்றும் நாடாளுமன்றத்தில் 1924ஆம் ஆண்டு தொடக்கம் வந்த பழைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய படங்களை அங்கே வைத்திருக்கின்றார்கள். அதில் தமிழ் பாரம்பரிய உடைகளில் தமிழ் உறுப்பினர்களை காண முடிகின்றது. ஆனால் இப்போது நாங்கள் அந்த மாதிரியான நாடாளுமன்ற உறுப்பினர்களை இந்த சபையில் எங்களால் காண முடிவதில்லை. எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் இவ்வாறானவர்களை நாடாளுமன்றம் அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் என்பதை நினைத்து வேதனைப்பட்டார் அர்ஜுனா. அதாவது பேச்சு திறமையற்ற மக்களுடைய எதிர்காலத்தை சிந்திக்கின்ற நிலைமையற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் தான் இப்போது அனுப்பி வைத்திருக்கிறீர்கள். அதன்படி தமிழரசு கட்சி மற்றும் தேசிய மக்கள் சக்தியில் கூட ஒரு சிலரை என்னால் காண முடிகிறது என்றும், எனினும் இவர்கள் நாடாளுமன்றத்திற்கு வரக்கூடிய தகுதி உடையவர்களா என்றும் கேள்வி எழுப்பினார். தகுதி என்பது தன்னை பொறுத்தவரை படித்திருக்க வேண்டும், பட்டம் பெற்றிருக்க வேண்டும் என்று அல்ல. மாறாக தகுதி ஒரு பொது மக்களுடைய பிரச்சனையை போய் கதைத்துவிட்டு அந்த பிரச்சனையை ஒரு கேள்விகளாக மாற்றி நாடாளுமன்றத்தில் அந்த கேள்விகளை சமர்ப்பிக்க வேண்டும். அவை இலங்கை உலகம் முழுவதும் வாழுகின்ற சகல தமிழ் மக்களுக்கும் அந்த பிரச்சனைகளை போய் சேர்க்கின்ற சந்தர்ப்பத்தில் நாடாளுமன்றத்திலே அரசாங்கம் கட்டாயம் பதில் கூற வேண்டி இருக்கும். அதன்படி அப்படியான அரசியலை செய்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் தெரிவு செய்து இருக்கிறீர்களா என்றும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கின்ற பொதுமக்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் என்றார் அர்ஜுனா. தமிழராட்சி மாநாடு நடந்த காலங்களாக இருக்கட்டும், அல்லது அதற்கு பிறகு 1983 இனப்படுகொலையாக இருக்கட்டும், 1985 முதல் தலைவருடைய படை கட்டமைக்கப்பட்டு, குறிப்பாக முதல் பெண்களுடைய படை புலிகளால் கட்டமைக்கப்பட்ட காலத்தில் இருக்கட்டும், அந்த காலத்திலே எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கும் எங்களுடைய போராட்டத்தை ஏற்படுத்துகின்ற இளைஞர்களுக்கும் இடையே மாபெரும் ஒரு கருத்து மோதல் இருந்தது. அதன்படி எங்களுடைய இளைஞர்களை ஆயுதம் தூக்க வேண்டும், ஆயுதம் தாங்கி போராட வேண்டும், நாங்கள் தனிநாடு பெற வேண்டும் என்ற கோரிக்கைகளை இளைஞர்கள் மத்தியில் இவர்கள் வைத்திருந்தார்கள் என்று அர்ஜுனா தெரிவித்தார். 1970, 75, 80ஆம் ஆண்டுகளிலே இந்த தமிழ் அரசியல் கட்சிகள் எங்களுடைய மக்களை, அதாவது எங்களுடைய இளைஞர்களை ஒரு ஆயுத போராட்டத்திற்கு போகக்கூடியவாறு அரசியல் செய்திருந்தார்கள். அதன் பிறகு 1982, 83 காலப்பகுதியில் இந்த ஒவ்வொரு தமிழ் இளைஞர்களும் இந்தியாவிற்கு போய் அங்கே ஆயுத பயிற்சி எடுத்துக்கொண்டு வந்து இங்கே போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள்.
அப்போது இதே கேவலமான தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் உங்களிடம் நாங்கள் சொன்னோமா ஆயுதம் தூக்க சொல்லி, நாங்கள் ஒரு பேச்சுக்கு மேடையில் கதைத்தால் ஆயுதங்களை தூக்குவதா என்று கேவலமாக கேட்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலேயே எங்களுடைய போராட்டத்தை ஆரம்பித்த இளைஞர்கள் இவ்வாறான தலைவர்களை முதலில் ஒழிக்க வேண்டும். துரையப்பா கொல்லப்பட்டது முதல் வரதராஜ பெருமாள் செய்த துரோகங்கள் வரை எங்களுடைய வரலாறு துரோகங்களாலேயே நிறைந்திருக்கிறது என்கின்றார் அர்ஜுனா. அதே நேரம் எங்களுடைய இளைஞர்களை ஆரம்பிக்க வைத்துவிட்டு இந்த அரசியல்வாதிகளுடன் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாது படு மோசமான வேலைகளை செய்திருந்தார்கள். இவர்கள் அந்த ஆயுத போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. வெறுமனவே இளைஞர்களை உசுப்பேத்திவிட்டு அவர்களை பலி கொடுத்தது மட்டுமே நடந்தது. மாறாக எந்த அரசியல்வாதியுமே ஆயுத போராட்டத்திற்கு தாங்கள் ஒரு முன்னுரிமை கொடுத்ததாகவோ அல்லது போராட்டங்களில் கலந்து கொண்டதாகவோ வரலாறு இல்லை. அரசியல்வாதிகள் படுகேவலமாக இந்த ஆயுத கலாச்சாரத்திற்குள் இளைஞர்களை தள்ளிவிட்டு தாங்கள் பின்னிருந்தார்கள். இந்த நிலையில் அவர்களை துரோகிகள் என்றே நாடாளுமன்றத்தில் கதைத்திருக்கிறேன் என்றார் அர்ஜுனா. காலம் காலமாக இதே மாதிரியான வேலைகளை செய்த அதே அரசியல்வாதிகள் தான் இப்போது முக்கியமாக சுகாஸ் போன்றவர்கள் அல்லது அவர்களுடைய வம்சாவளியில் வந்த அரசியல்வாதிகள், அதே நேரம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், கஜேந்திரன் போன்றவர்கள் எங்களுடைய தமிழ் மக்களை பிழையாக பாவித்தவர்கள். இவர்கள் ஒருபோதுமே போய் ஆயுத போராட்டங்களை தாங்கள் முன்னின்று செய்ததும் இல்லை, செய்ய போவதும் இல்லை. ஆனால் போலீசாருக்கு முன்னால் நின்று கத்துவதும் தையிட்டி விகாரைக்கு முன்னால் நின்று கத்துவதும் தான் இவர்களுடைய அரசியல் என்றார் அர்ஜுனா. இன்றைய வரைக்கும் சைக்கிள் கட்சி அல்லது தமிழரசு கட்சியில் இருந்தவர்கள் கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேல் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் எத்தனை தடவைகள் பொதுமக்களுடைய பிரச்சனைகளை கொண்டு வந்து கதைத்து அதற்குரிய தீர்வு கொண்டு இவர்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்களா என்று கேட்டால் ஒன்றுமே இல்லை. ஆனால் நான் நாடாளுமன்றத்தில் சொன்ன விடயங்களை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறேன். ஆயுத போராட்டத்திற்கு தள்ளிய இந்த முன்னாள் அரசியல்வாதிகள் தமிழருக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள் என்று அர்ஜுனா கூறினார். தமிழரசு கட்சியின் பின்கதவால் வந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்று வரலாறுகளை தந்து தமிழரசு கட்சியினை சின்ன பின்னமாக்கி அங்கிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை படு கேவலமாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதிகளுடைய சிறப்பு உரிமைகளை இல்லாமல் செய்கின்ற பிரேரணைக்கு வாக்களிக்க விடாமல் செய்திருப்பது இந்த தமிழரசு கட்சி மற்றும் சைக்கிள் கட்சியின் முன்னாள் இந்நாள் அரசியல்வாதிகளே. அதைத்தான் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் எனது நாடாளுமன்ற உரையில். தலைவரும் அவருடன் இருந்த போராளிகளும் யாரை நம்பி ஆயுதத்தை தூக்கி போராடினார்களோ அதே தலைவரே கடைசியில் 2009ஆம் ஆண்டு கொல்லும்படி சொன்ன இதே நாடாளுமன்ற உறுப்பினர்களை பற்றித்தான் நான் நாடாளுமன்றத்தில் தெளிவாக சொல்லி இருக்கிறேன் என்றார். தொடர்ந்தும் தெரிவித்த அர்ஜுனா, சைக்கிள் கட்சி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தங்களுடைய சொந்த கட்சியை வைத்துக் கொண்டு யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற உதிரி கட்சிகளை இணைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றுகின்ற நடவடிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் குறித்த கட்சியில் உதிரிகளாக இருக்கின்ற ஒரு சில கட்சிகள், அதாவது முன்னாள் மாகாண சபையில் இருந்து பசுமை இயக்கம் போன்றவர்களே இவர்களோடு உள்ளார்கள் என்றார். மேலும் தெரிவித்த அவர் தேசிய போராட்டத்தை என்றுமே கொச்சைப்படுத்தவில்லை என்றும் இவர்கள் போன்ற அரசியல்வாதிகளால் தான் தலைவரும் அவருடன் இருந்த போராளிகளும் இவ்வாறான நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். இவர்களாலேயே இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது என்ற விடயத்தை சுட்டிக்காட்டியதாக மீண்டும் அர்ஜுனா தெளிவுபடுத்தி இருந்தார். இந்த நிலையில் இவர்களுடைய அரசியல் தெரியாமல் இவர்களின் பின்னால் நிற்கின்ற மக்கள், அதாவது உண்மையில் 2009 தலைவரின் மறைவுக்கு பிறகு குறித்த கட்சிகள் எவ்வாறான ஒரு துரோக மனநிலையில் இருந்தார்களோ அதே மாதிரி தற்போது இவர்களின் பின் நிற்கும் இந்த மக்களும் துரோகிகளாக மாறுகின்ற நிலையிலேயே உள்ளதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றார் அர்ஜுனா.